வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம். அமெரிக்க இஸ்ரேல் பயங்கரவாத போர், எதிர்த்து நிற்கும் ஈரானின் வீரம். தலைமை தோழர் நாதன், சிறப்புரை தோழர் மருதையன். நாள் 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மாலை 6 மணி. இடம் படைப்பு குழுமம், பவர் ஹவுஸ், அம்பேத்கர் சிலை அருகில், கோடம்பாக்கம், சென்னை. அனைவரும் வருக. சோ இங்க வேகம் முக்கியமா, விவேகம் முக்கியமா, இல்ல புத்தி கூர்மை முக்கியமா அப்படின்னு கேட்டால், ஈரான் அதை சயின்டிபிக்காக அதை செய்து காட்டி இருக்கிறது. உண்மையாக ஒரு எலி போல தோற்றம் அளித்து பெரிய வேலைகளை ஈரான் ஒரு நல்ல பாடம் புகட்டி இருக்கிறது அமெரிக்காவுக்கு. இப்போ நான் அப்ப என்ன ராஜானா, அப்ப ராஜா இன்னும் நல்லா பண்ணியிருப்பேனே அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பான தகவல்கள்லாம் சொல்லி தன்னோட வெறுப்பின் உச்சியில் இருக்கிறார் என்பதை ரொம்ப தெளிவாக காண்பித்தது. ஐ வில் டேக் ஈரான் பேக் டு ஸ்டோன் ஏஜஸ் ஃப்ரம் வேர் யூ கேம். ஒரு இதா இருந்தாலும் முடிந்தவரை செய்திருக்கிறார். ஆனா அதையே அவர் விரும்பவில்லைன்னா அவரோட ஆசைகள் எப்படி இருக்கும்னு யோசிங்க. உங்களால என்னோட எப்ஸ்டீன் கேஸை உங்களால மீடியா எதிர்க்க ஹேண்டில் பண்ண முடியல, நீங்க எல்லா ஃபைல்ஸையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றது, என்னோட பேரை நீங்க கெடுத்துட்டீங்க, ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. நீங்க அது எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்க. ஸோ அதை தான் இப்ப எல்லாம் பேசுறாங்க. நீங்க இந்த போற ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சு எங்களை இப்ப யூஎஸ் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டீங்களே இன்டர்நேஷனல் மீடியா. இதெல்லாம் அவங்களுக்கு பெருத்த அவமானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன. இப்ப ட்ரம்ப்புக்கு என்ன பண்ணுவதே என்று தெரியவில்லை. கடந்த வாரம் இஸ்ரேலிடம் மிக கடுமையான பிரஷர். அப்ப அதுக்கு முன் வாரம் நான் ஃபுட்ல போய் இறங்கி அடிக்க போறேன்னு சொன்னாரு. அப்ப கார்க போய் நான் கேப்சர் பண்ண போறேன். அந்த வார்த்தை எங்க போச்சு? எனக்கு தெரிந்து 10 நாட்களுக்கு முன்பே ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் இருவருமே முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். மேஜர் ஃபர்டிலைசர் ஷார்டேஜ் இஸ் கோயிங் டு கம் இன் another 2 to 3 weeks இன்க்ளூடிங் இந்தியா. அமெரிக்க ராணுவத்துக்குள்ளும் ஒரு மறைமுகமான புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது எங்க போய் முடிய போகுதுன்றதா இப்ப கேள்விக்குறி. இந்தியா முன்னாடி இருக்க ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் 1, இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் ஏன் இவ்வளவு தெளிவின்மை? ஈரானோட பேசுவதிலும், தெளிவாக பேசுவதிலும், உங்களுக்கு ரஷ்யாவோட பேசுவதும், இல்ல ஆப்பிரிக்கா நாடுகள் பேசி இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு பதிலாக எதற்கு நீங்கள் இந்த கச்சா எண்ணெய்க்கு அமெரிக்கா தீர்வு என்ற ஒரு மறைமுகமான செய்தியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிரான்ஸை சேர்ந்த ஒரு கப்பல், அடுத்து ஜப்பானை சேர்ந்த ஒரு கப்பல், 2 கப்பல்களும் ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட்டை கடந்து போயிருப்பதாகவும் ஈரானுடைய அனுமதியோடு அது நடந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ ஈரானினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க எப்படி பார்க்குறீங்க? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பொருளாதார வல்லுநர் மற்றும் அரசியல் விமர்சகர் சிப்பி இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் படையினர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் 1 மாதத்தை கடந்து 2வது மாதத்தில் இன்னைக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க தரப்பில் அமெரிக்காவினுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அமெரிக்காவினுடைய அதிபர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், பிற அமைச்சர்கள், அவர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் நிலவுவதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த போரை பலர் விரும்பவில்லை, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய பலர் விரும்பவில்லை. அதை தாண்டி ட்ரம்ப் இந்த போரை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் எங்கிருந்த ஒரு ப்ரெஷர். இதை தொடங்கிட்டாங்க, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு போரை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப் டெய்லி ஒரு கதை விடுறாரு. ஈரான் பேசுது, ஈரானை நாங்கள் அழிச்சிருவோம், திருப்பி ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வருது. இடைக்கால போர் நிறுத்தம், 48 மணி நேரம் இடைக்கால போர் நிறுத்தம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த அமெரிக்கா சொல்கிறதாகவும், ஈரான் அதை மறுத்திருக்கிறதாகவும் இப்போ தகவல் வந்திருக்கு. அமெரிக்காவினுடைய போர் விமானம், 2 போர் விமானங்கள், நேற்று ஒன்று இன்று ஒன்று, 2 போர் விமானங்களை ஈரான் வீழ்த்தி இருப்பதாகவும் கூட தகவல் வருது. இந்த போர் அப்படின்றது உண்மையிலே அமெரிக்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அதிகார வட்டத்தில் எப்படியாக பார்க்கப்படுது? அதில் ஒரு கொலாப்ஸ் அப்படின்றது இன்னைக்கு நடந்திருக்கா? நான் முதல்ல தலைப்புச் செய்தி மாதிரி ஒன்று தரேன் உங்களுக்கு. நான் இந்த மாதிரி தலைப்புச் செய்தி தினத்தந்தியில் வந்தாலே சிரிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள் மத்தியில் நியூட்ரல் மீடியாவாக இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி, நோவாரிஸ் போன்ற மீடியாக்கெல்லாம் சொல்லுவது, அங்கே இருக்கக்கூடிய செய்தி மற்றும் வலைத்தளங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு யானை பூனையுடன் மோதி யானை படுகாயம் அடைந்தது. ஒருபடி மேலே போய் சொன்னால் அந்த யானை பூனையை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான். இதை நான் எப்படி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன்றதான் இன்னியோட ஒரு மெயின் ஹைலைட்டாக வச்சுக்கலாம். நம்ம
எப்படின்னா வந்து நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துறேன். நான் ஜென்ரல் நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அமெரிக்கா என்பது ஒரு ஜிடிபியில் ஒரு 20 ட்ரில்லியன் ஆண்டுக்கு ஆண்டு 20 ட்ரில்லியன் டாலர்கள் கொண்ட ஒரு பெரிய நாடு. ஓகே, இந்த பக்கம் ஈரானை வச்சிங்கன்னா ஹார்ட்லி வந்து ஒரு ட்ரில்லியன் ஜிடிபி கொண்ட ஒரு நாடு. ஓகே, இவங்களை பொறுத்தவரையில் 32 கோடி மக்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈரானை பொறுத்தவரை ஒரு சின்ன ஒரு 8 கோடி மக்கள். தமிழ்நாடு சைஸ். ஓகே, மிலிட்ரி ஸ்பெண்டிங் வைஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 1 ட்ரில்லியன் டச் பண்ணிட்டாங்க. யார்? அமெரிக்காவை பொறுத்தவரை மிலிட்ரி ஸ்பெண்டிங், நான் சொல்லவில்லை, ஸ்வீடிஷ் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிப்ரி என்று சொல்லக்கூடிய ஈரானோட ஒட்டுமொத்த பொருளாதாரம் அப்படின்றது அவங்களோட மிலிட்ரி ஸ்பெண்டிங் மட்டும். மிலிட்ரி ஸ்பெண்ட். ஓகே, ஸோ இது வந்து 24, அதை கொஞ்சம் நீங்க கூட்டின 1 ட்ரில்லியன் வந்துடும். வேற நீங்க ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஈரானோட மிலிட்ரி ஸ்பெண்டிங் இஸ் ஜஸ்ட் 13 to 15 பில்லியன் டாலர்ஸ் தான் சிப்ரி சொல்லக்கூடிய விஷயம். ஸ்வீடிஷ் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச். நான் இது என்னோட தகவல் கிடையாது, ஏன்னா இதெல்லாம் வந்து ஸோ அப்போ நீங்கள் இங்கே வந்து எது யானை எது பூனை என்பது இன்ஃபேக்ட் நீங்கள் சிப்ரியோட டேட்டாலே எடுத்து பார்த்தேன், ஸ்வீடிஷ் அந்த இதுலேயே எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் 10லயாவது ஈரான் இருக்குதான்னு பார்த்தா எங்கேயுமே அந்த பிக்சர்லேயே கிடையாது மிலிட்ரி ஸ்பெண்டிங். ஸோ அப்படி என்றால் அப்ப நீங்க எப்படின்னா சின்ன வயசுல வந்து அந்த டார்டாய்ஸ் கதை தான் நீங்க வந்து இங்க வந்து வேகம் முக்கியமா, நீங்க சொன்ன மாதிரி. ஸோ இங்க வேகம் முக்கியமா, விவேகம் முக்கியமா, இல்ல புத்தி கூர்மை முக்கியமா அப்படின்னு கேட்டால் ஈரான் அதை சயின்டிபிக்காக ஓகே அதை செய்து காட்டி இருக்கிறது. போன வாரம் வரை நடந்த விஷயங்கள், குறிப்பாக கடந்த 10 நாட்கள் கடந்த விஷயங்கள் தெளிவாக சொல்வது என்னவென்றால், உண்மையாக ஒரு எலி போல தோற்றம் அளித்து பெரிய வேலைகளை ஈரான் வந்து ஒரு நல்ல பாடம் புகட்டி இருக்கிறது அமெரிக்காவுக்கு. அந்த 10 நாள்ல என்ன நடந்தது ஆக்சுவலா? ஸோ நான் வந்து 1 by 1 நீங்க சில பொலிட்டிக்கல் குழப்பங்கள்லாம் சொன்னீங்க, பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 முக்கிய விஷயங்கள் நடந்தன. அதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிச்சது முக்கியமான பிளானிங். இவங்க எப்படி வந்து ரிஜிம் சேஞ்ச் இவங்க பண்ணாங்களோ, அமெரிக்கா என்ன சொல்லிச்சு, நாங்க ரிஜிம் சேஞ்ச் பண்ணிட்டோம், 10 தலைவர்கள் ஆயிடுச்சோம் எல்லாம் சொன்னது வந்து இவங்க வந்து உள்ள பொழுது ஒரு வாகர அக்ரஷனாவே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இவர் வந்து ஃபியூச்சர் வந்து வார் கிரைம் இதுல வரக்கூடிய ட்ரம்ப் வந்து ஒரு நபர். எப்படி நேத்தன்யா வந்து ஆல்ரெடி வந்து வார் கிரைம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இவர் விரைவில் வரப்போகிறார் என்பது என்னோட கருத்து. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் ஒரு உள்நாட்டுக்குள்ள போய் வார் அக்ரஷன் பண்ணதை வந்து ரொம்ப ஒரு பொதுமக்கள் பார்வைக்கு நியூட்ரல் மீடியா மூலியம், வால் ஸ்ட்ரீட், கார்டியன் போன்ற பத்திரிகைகள் மூலியமாக எல்லாருமே எடுத்த முடிவு என்ன, நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து எக்ஸப்ட் பீட் ஹெக்ஸெத்தும் ஓகே டு சம் ஸ்டேஜ் வந்து ஒரு ஸ்டேஜ் இருந்த பாம்பாண்டி போறவர்களும் இவங்களோட கூட இருந்தவங்க துணை போனார்களே தவிர, நேத்து முந்தா நாள் வந்த CNN சர்வே சொல்வது ரொம்ப மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ரிப்பப்ளிகன்ஸ் மத்தியிலேயே சர்வே எடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், சொந்த கட்சி ரிப்பப்ளிக் சொந்த கட்சி மத்தியிலேயே அவர்கள் உறுப்பினர் அளித்த வாக்களிப்பு CNN எடுத்த சர்வே படி கிட்டத்தட்ட 67% மக்கள் ரிப்பப்ளிகன் உறுப்பினர்கள் இதனை விரும்பவில்லை, ட்ரம்ப் செய்யும் செயல்களை விரும்பவே இல்லை. ஓகே, பொதுமக்கள் சொல்றது என்னன்னு பார்த்தா 87%. அமெரிக்க மக்கள் சுத்தமாக விரும்பவே இல்லை. அதை தான் வந்து பீட் சாண்டர் போன வாரம் நடத்திய ஒரு பெரும் மக்கள் வீதியில் வந்து எங்களுக்கு வந்து ராஜாக்கள் தேவையில்லை, ராஜாங்கங்கள் நோ கிங்ஸ் ப்ராட்டஸ்ட் அதை வந்து பீட் சாண்டர்ஸ் பண்ணி வந்து அதுவும் வந்து இவர் வந்து அதை வந்து ஒரு நையாண்டித்தனமாக வந்து 2 நாள் முன்னாடி வந்து பேசி நான் அப்ப என்ன ராஜானா அப்ப ராஜா வந்து இன்னும் நல்லா பண்ணியிருப்பேனே அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பான தகவல்கள்லாம் சொல்லி கடைசியில அவர் முடிச்சது எங்க முடிச்சாரு, நான் வந்து அவரு தன்னோட வந்து வெறுப்பின் உச்சியில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த கடைசியா ஏப்ரல் 3ஆம் தேதி போட்ட ட்ரூத்தில் போட்ட போஸ்டிங் ரொம்ப தெளிவாக காண்பித்தது. ட்ரம்ப் போட்ட ட்ரூத் போஸ்ட் என்ன சொன்னாருன்னா வந்து அந்த முதல்ல சொன்ன நான் வந்து கார்கைல் ஈரான் வந்து ஃபுட்ல போய் அடிக்க போறேன்னு சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஐ வில் டேக் ஈரான் பேக் டு ஸ்டோன் ஏஜஸ் ஃப்ரம் வேர் யூ கேம் அப்படின்னு முடிச்சாரு. அது வந்து அங்க அமெரிக்க மக்கள், அங்க இருக்கக்கூடிய மிக முக்கிய விமர்சகர்களாகிய இவர் நம்ம ஃபார்மர் சிஏ டைரக்டர் ஜான் ஹெம்மும், அப்புறம் வந்து இவர் நம்ம ராபர்ட் மேசி நிற்கிறேன், அதாவது வந்து JCPO இந்த அணு ஆயுத பேச்சுவார்த்தை, இவங்க 2 பேருமே வந்து இவர் வடிகட்டிய ஒரு
பொய்களிலேயே ஊறிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி பச்சை கொச்சையா அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இவங்க வந்து இன்டர்வியூலே அந்த வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப் என்பவர் மக்கள் மத்தியிலும் எதிர்கட்சிகள் மற்றும் கட்சிக்குள்ளும் நம்பகத்தன்மை இல்லாதவர் என்பதை நிரூபித்து விட்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ ட்ரம்ப் சொன்னது ஈரானை வந்து கட்காலத்துக்கு கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னது அப்படின்றது அதற்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் கருத்து. ஸோ இது வந்து இந்த சைடு நடந்த விஷயங்கள். யாருமே அதை வந்து ஒரு என்ன சொல்றது, அதை வந்து ஏற்கக்கூடிய கருத்தாக என்னது ஒரு மனித சமுதாயத்தில் ஒரு வந்து மாடர்ன் சிவிலைசேஷன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் ஈவன் அவருக்கு எதிர்த்த மீடியாக்கள்லாம் கூட வந்து இந்த கருத்தை இவர்கள் யாருமே விரும்பவில்லை. எக்ஸப்ட் நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு துணையா இருந்தவர் பீட் எக்ஸத் மட்டும்தான். அதை வேற மறுபடியும் வேற வந்து ரீபோஸ்ட் பண்ணி ரைட் ஓகே இதை நாங்க பண்ண போறோம், அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்று சொல்லக்கூடியவர் நடந்தது. ஸோ இது நடந்து கொண்டிருக்கும் போதே கடந்த வாரத்தில் வந்து அங்க இருக்கக்கூடிய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வந்து இவர்களோட திட்டத்திற்கு, ஏன்னா இந்த ஸ்டோனேஜ்னா என்ன பண்ண போறாங்கன்றது புரிஞ்சு போச்சு, அங்க ஃபுல் அக்ரெஷன்ல இறங்க போறாங்கன்றது புரிஞ்சு அவர் வந்து பதவியிலிருந்து வந்து விலக்கப்பட்டு நீங்க இறங்கி போயிடுங்க, எங்களோட செயல்பாடுகளுக்கு நீங்க சரிபட்டு வரமாட்டீங்க. அப்போ ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஈரானை வந்து தரைமட்டமாக்க வேண்டும் அப்படின்றது அவருடைய அனௌன்ஸ்மெண்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டின் அடிப்படையில தான் வந்து டெஹரானை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய மற்றொரு முக்கியமான நகரத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜை வந்து தகர்க்கிறாங்க. இது போன்ற தாக்குதலை தொடர்ந்து ஈரான்ல நடத்த வேண்டும் அப்படின்றது ட்ரம்ப்போட விருப்பமாக இருந்தது. இந்த விருப்பத்திற்கு ஆட்படாத இராணுவ தளபதி அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுறார். நீங்க சொன்ன இன்னொரு கருத்தாகிய இவர் குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார், இவர் தன்னுடைய வேலையில் மிக தீவிரமாக செயல்படுகிறார் என்று தெரிந்த பாம் பாண்டி மிக அட்டார்னி ஜெனரல், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதித்துறை என்று சொல்வீர்கள், அதுதான் அதற்குண்டான தலைவர் அவர். ஸோ இவர் எதிர்பார்த்த 1 இயர்ல இவர் எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த சோகால்டு ஜான் கிரெம் அவர் வந்து ஃபார்மர் சிஐஏ டைரக்டர் வந்து எப்படியாவது ஃப்ரேம் பண்ணி நீங்க, ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து வெளியில இருந்து நிறைய குடைச்சல் கொடுத்துன்னு இருக்காரு, அவரும் இந்த ராபர்ட் சாலின் தான் தராங்க, அதனால நீ வந்து நான் எதிர்பார்த்த வேகத்திற்கு செயல்படவில்லை. ஆனா ஜான் கிரெம் சொல்ல இதை விட வந்து யார் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்து அதற்கென்ற ஒரு முறைகள் உள்ள அந்த வேகத்தில் தான் அந்த மாதிரி செயல்பட்டு இவந்தோ ஒரு இதா இருந்தாலும் முடிந்தவரை செய்திருக்கிறார். ஆனா அதையே அவர் விரும்பவில்லைன்னா அவரோட ஆசைகள் எப்படி இருக்கும்னு யோசிங்க. ஆக்சுவலா பாம் பாண்டி வந்து பல இடங்கள்ல வந்து ட்ரம்ப் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசின அந்த வீடியோக்கள் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. கண்மூடித்தனமாக டிஃபெண்ட் பண்ணி பேசின இருக்கு. பட் அவங்களே வந்து இன்னைக்கு அதற்கு அவர் கொடுத்த பதில் என்னவென்றால் 2. ஒன்று வந்து நான் சொன்ன சிஐஏ டைரக்டரை வந்து ஃப்ரேம் பண்ண முடியலன்றது, ரெண்டாவது வந்து உங்களால வந்து என்னோட எப்ஸ்டீன் கேஸை வந்து உங்களால மீடியா எதிர்க்க வந்து ஹேண்டில் பண்ண முடியல, நீங்க எல்லா ஃபைல்ஸையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றது, என்னோட பேரை நீங்க கெடுத்துட்டீங்க, ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, நீங்க அது எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கல. இது வந்து நடந்த 2வது டெவலப்மெண்ட். ஸோ அதனால் இப்போ அங்கே வந்து இந்த வாரம் ஃபுல்லாக பேசிக்கொண்டிருப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 13 to 15 க்ளோஸ் கான்ஃபிடென்ட்டா இருந்த ட்ரம்பின் நம்பகத்திற்கு ரொம்ப நெருங்கிய உயர் பதவியில் இருந்தவர்கள் பல பேர் வந்து இவரை விட்டு விலகி விட்டார்கள், விலக்கப்பட்டுள்ளார்கள். ஸோ இதுதான் வந்து கடந்த வாரம் நடந்த டெவலப்மெண்ட்ஸ். ஆக்சுவலா ஈரான் சைட்ல இருந்து டெவலப்மெண்ட், ஈரான் வந்து இந்த 10 நாட்கள்ல எப்படி இதை நிரூபித்திருக்கிறது, தான் ஒரு பலம் வாய்ந்த நாடு அப்படின்றத எப்படி நிரூபிச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ நான் அதை வந்து 3 விதமா ஹேண்டில் பண்றேன். எப்படி இவர் வந்து ரிஜீம் சேஞ்சை வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு வல்லரசு பலமான யானை அப்படின்றது வந்து பொருட்களாலும் இராணுவ பொருட்களாலும் நிரூபித்து இவர் சத்தம் போடாலும் இங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நடுவில் வந்து இவ்வளவு ஒரு கன்வின்சிங் இதை எடுத்துன்னு வந்தது வந்து அவங்களோட லாபியும் பண்ணியிருக்காங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். இந்த லாபி பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தம் போடாமல் அவங்களோட யூஎஸ்ல ஒரு முக்கியமான ஏர்பேஸ்ல எங்க வந்து பீட் எக்ஸத் இருக்காரோ அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஒரு ஸ்வாம் ஆஃப் டோன்ஸ் வந்து பறந்திருக்கிறது. இதுவரை எந்த பதிலும் இல்லை. அதற்கான தொடக்கத்திலே இது பேசப்பட்டது. மறுபடியும் போன வாரம் ஒண்ணு நடந்தது, அந்த மாதிரி ஒரு செய்தி படிச்சேன்.
ஓகே, அது பழைய செய்தியா என்ன தெரியல. ஆனால் வந்து போன வாரம் வந்து ஒரு செய்தி வந்து CNN எல்லா நியூஸுமே இந்த மாதிரி ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ் வந்து எப்படி உள்ள வந்தது, இவரோட வீட்டை சுற்றிலாம் வந்திருக்குது, 4 மணி நேரம் வந்திருக்குன்னா அப்போ எங்கேயோ நம்மளோட செக்யூரிட்டி லேப்ஸ் ரொம்ப சீரியஸாக இருக்கு. அப்போ வந்து கவுண்டர் அட்டாக்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியும். இந்த கேள்விகள் வந்து அங்கே செனேட்டிலும் கேட்கப்பட்ட கேள்விகள். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து நம்ம நேற்று நீங்க பேசிய ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட்ஸ்ல கடைசியா நேற்று இரவு நடந்த, அதாவது முந்தா நாள் காலையில் 2 மணிக்கு நடந்த டெவலப்மெண்ட் தான் வந்து அவங்களோட சதர்ன் டெஹரான் ஈராக் பார்டர்ல வந்து முதல்ல வந்து 2 F-35 அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் தேவ் டிசைடட் ஐ திங்க் இல்லை சென்ட் கமாண்ட் முதல்ல வந்து ரிப்ளையே கொடுக்கல. இவங்க போஸ்டிங் முடிச்சிட்டாங்க. ஈரானோட வலைத்தளம் ஃபார்ஸ் நியூஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் ஒரு நியூஸாக ராய்டர்ஸ், பிபிசி, அப்புறம் சென்ட் கமாண்ட் தான் யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் தான் வர வேண்டியது. கடைசியில் அவங்க கிட்ட வந்து எஸ் வேற வழி இல்லை, ஏன்னா அவங்க ஆதாரங்கள் அந்த சீட்டு எஜெக்டர்லாம் போட்டவொடனே ஆமாம் எங்களுடைய விமானம் F-15 அதாவது கிட்டத்தட்ட இன்றைய இந்திய விலையில் பார்த்தா சுமாராக சொல்ல வேண்டும் என்றால் 1000 கோடி என்று தோராயமாக ஒரு 1000 கோடி விமானம் வீழ்த்தப்பட்டுள்ள. அது இவங்க கொடுக்குற வந்து பதில் இதுன்னா இது வந்து நாட் ப்ரொடெக்டட் அகெயின்ஸ்ட் ரேடார் இது கிடையாது, F-35 இருந்தால் இது வந்து எஸ்கேப் ஆயிருக்கும். அதுக்கு ஒரு பதில் இவங்க கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து 2வது சொல்லப்படுகிற முக்கியமான செய்தி. இன்னொரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு, A-10 அப்படின்ற இன்னொரு விமானமும் வீழ்த்தப்பட்டிருப்பதா. இந்த ஸ்டோனேஜ் என்று சொன்னது வந்து இது ட்ரம்ப்புக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய ஸ்டோனேஜ் மெஷரை கொடுக்குறாரா? ஏன்னா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து யூஎஸ் டிஃபென்ஸ் ஸ்டாண்ட்ஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ். ஸோ அதை தான் இப்போ எல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து இந்த போரை ஆரம்பிச்சு எங்களை இப்போ யூஎஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டீங்களே இன்டர்நேஷனல் மீடியம், இன்டர்நேஷனல் வல்லரசுகள் மத்தியில், நேட்டோ மத்தியில், யூரோப்பியன் யூனியன் மத்தியில். அப்போ யார் எங்களை அதுதான் இப்போ அவங்களோட ஆதங்கமே அதுதான். இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் அடுத்த செய்தி ஒன்று அப்படி கசிந்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் வந்து இவங்க வந்து அஃபிஷியலாக இவங்க பதவி எடுத்ததுலேருந்து, தட் இஸ் ட்ரம்ப் 2 பதவி எடுத்ததுலேருந்து ஏப்ரல் 2025 பதவி இதுவரை வந்து இந்த ஈரான் வார ஆரம்பிச்சு எத்தனை பேர் இறந்தார்கள் என்று சொல்லவே அந்த தகவலும் கசிந்து விட்டது. அந்த தகவல் கசிந்ததின் பேரில் கிட்டத்தட்ட 315 பேர் படுகாயம் அடைந்ததாகவும், ஓகே, அது தவிர கிட்டத்தட்ட 15 பேர் அல்லது 20 பேருக்குள் வந்து வாரியர்ஸ் வந்து சோல்ஜர்ஸ் இறந்ததாகவும் ஒரு செய்தியும் கசிந்து, இதெல்லாம் அவங்களுக்கு பெருத்த அவமானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஸோ அப்போ இப்போ ட்ரம்ப்புக்கு என்ன பண்ணுவதே என்று தெரியவில்லை. கடந்த வாரம் வந்து இஸ்ரேலிடம் வந்து மிக கடுமையான ப்ரெஷர். என்ன பண்ணுவீங்க தெரியாது, நம்ம எடுத்த முயற்சியில் நம்ம வந்து தோய்வடையக்கூடாதுன்னு நீங்கள் வந்து வாங்கியிருக்கிற அடி அந்த மாதிரி இருக்கு. இதற்கெல்லாம் மேலே இன்னொரு அடி நடந்தது. சரி, ட்ரம்ப் மட்டும் பண்ணுறாரா, பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இருந்திருக்காங்க. ஸோ இது என்ன ஆயிருக்குன்னா வந்து ஒரு சில வலைத்தளங்களில் ஒரு செய்தி ஒன்று போய்கொண்டிருக்குது. என்னன்னா வந்து இது மார்ச் 28க்கும் ஏப்ரல் 2ன்றாங்க. கரெக்டாக செய்தி தெரியல, என்னைக்கு நடந்ததுன்னு தெரியல, இன்டர்நேஷனல் மீடியாவில் வரலை. நெவாட்டிம் ஏர்பேஸ், ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏர்பேசஸ் இன் இஸ்ரேல். இங்கே தான் வந்து அவங்களோட முக்கிய தளவாடங்கள் இறக்கப்பட்டுள்ளன. அது F-35லேருந்து F-15லேருந்து எல்லாம் முக்கியமாக. இந்த தளவாடங்களுள் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் வித் ரஷ்யன் சப்போர்ட் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான F-35களை என்ன சொல்றது டேமேஜ் செய்திருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை வந்து ஏறத்தாழ இஸ்ரேல் சைலண்டாக இருப்பதை பார்த்தால் இந்த தாக்குதல் நடந்தது உண்மைதான் என்பது போல் ஒரு பரவலான செய்தி சோசியல் மீடியாவில் பரவிக்கொண்டது. ஸோ அப்போ வந்து இது யானையா பூனையா அமெரிக்கா, ஓகே, இதோட கூட சேர்ந்த இஸ்ரேல் வந்து இப்போ இதோட நிலைமை என்ன? இஸ்ரேல் வந்து ஸ்தம்பித்துள்ளதுன்றாங்க. கடந்த 10 நாட்களுக்குள் மிக கடுமையான பாதிப்பு இஸ்ரேலோட இராணுவத்தில், மிக குழப்பங்கள் நடந்து கொண்டு, நீங்கள் வந்து அமெரிக்க பாராளுமன்றத்து இஸ்ரேலோட இராணுவத்துக்குள் இப்போ பெரிய குழப்பங்கள் நடந்து எப்படி வந்து இந்த வாரம் வந்து தொடர்ந்து நடத்தும். ஏன்னா வந்து அந்த 40 + some other டேமேஜும் பண்ணதில் வந்து 60% ஆஃப் த டிஃபென்சஸ் டேமேஜ். இது எந்த அளவுக்கு உண்மை என்பது முழுதாக என்னால் சொல்ல முடியாது. ஆனால் வந்து வந்திருப்ப செய்தி வந்து ஒரு வலைத்தளத்தில் செய்தி தான் நான் பார்த்தது ஆக்சுவலா. ஸோ இத்தனை சவால்களை சந்திக்கக்கூடிய இடத்தில் ட்ரம்ப் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த கமெண்ட்டை சொல்றாரு.
அதுக்கும் அங்க இருக்கிற இன்டர்நேஷனல் மீடியா பிளஸ் நியூட்ரல் அப்சர்வர்ஸ் எல்லாம் சொல்றதுன்னா, அப்ப அதுக்கு முன்வாரம் வந்து நான் ஃபுட்ல போய் இறங்கி அடிக்க போறேன்னு சொன்னாரு, அப்ப கார்க போய் நான் கேப்சர் பண்ண போறேன், அந்த வார்த்தைலாம் எங்க போச்சு? இந்த முறை April 3 அந்த ட்ரூத்தில் எதுவுமே இல்லையே. அப்ப ஏதோ ஒரு ஆரம்பிச்ச கதையை ஏதோ ஒன்று முடிக்கணுன்றதுக்காக ஒரு எவிடன்ஸ் காமிக்கிறாரு. அந்த எவிடன்ஸ்ல தான் வந்து இந்த அட்டாக்ன்னு சொல்லி இவங்க முடிக்கிறாங்க ஆக்சுவலா. சரி, இந்த பேராட்ரூப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்குனாங்க, இன்னொரு போர்க்கப்பல் வந்து உடனடியாக விரைந்தது, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கார்க் ஐலாண்டில் வந்து நேரடியாக இராணுவ நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட இருக்கிறதாக சொல்லப்பட்டது. இப்போ இந்த விஷயத்திலிருந்து பேக் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நாம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னொரு விஷயம், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு சமீபத்தில் ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்த சொன்னார், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி, அவங்களுடைய அலைஸ் எல்லாமே கைவிட்டது மாதிரி. ஸோ குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளை பார்த்து அவர் சொன்ன விஷயம், என்னால் உங்களுக்கு வேணும்னா ஆயில் வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க, ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதனுடைய கண்டினியூட்டியாக நம்ம இன்னைக்கான செய்திகளை பார்க்குறோம். என்ன அப்படின்னா, ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வந்து பிரான்ஸை சேர்ந்த ஒரு கப்பல், அடுத்து ஜப்பானை சேர்ந்த ஒரு கப்பல், 2 கப்பல்களும் ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை வந்து கடந்து போயிருப்பதாகவும் ஈரானுடைய அனுமதியோடு அது நடந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ ஈரானினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போ அமெரிக்காவை தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு மிக முக்கியமான வேலையாது. எனக்கு தெரிந்து 10 நாட்களுக்கு முன்பே ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் இருவருமே வந்து முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். அதற்கு நீங்க பார்த்த ஆதாரங்கள் தான் வந்து இவர்கள் வந்து எந்த ஒரு ஃப்ளீட் சப்போர்ட்டோ, அதை எங்க ஆரம்பித்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்பெயின்ல ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம், ஜப்பான் பிளஸ் நீங்க சொல்லக்கூடிய ஒரு 3-4 நாடுகள் எல்லாருமே இன்று அவர்களெல்லாம் மிக மிக பலமான மிக முக்கியமான நாட்டோ நாடுகள். இந்த நாட்டோ நாடுகள் புரிந்து கொண்டது என்னவென்றால், இவர் தன்னோட சுயலாபத்துக்காக மட்டும்தான் அந்த கார்க் ஐலண்டை பற்றி பேசுகிறார், ஈரானை பற்றி பேசுகிறார் தவிர, எங்களோட நாடில் இன்று எங்களோட பொருளாதாரத்தை இயக்க வேண்டும் என்று சொல்லும்போது இவர் எந்த தீர்வும் கொடுக்கவில்லை என்பதை அவங்க எல்லாருமே சொன்ன ஒரே பதில் அதுதான். இவர் நம்ம பிரச்சனைகளை பேச மாட்டேன்றாரு. பிரச்சனையை ஆரம்பிச்சது February 28 ஆரம்பிச்சது. இவர் பிரச்சனை முத்தி கொண்டு போகிறது. ஒரு சாதாரண நாடு, அது இன்னொன்று பேசுறாங்க, இவர் வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி விட்டார், இவர் வந்து இது வந்து இன்னொரு ஆப்கானிஸ்தான் சண்டை போலவும் ஒரு ஈராக்கு சண்டை போலவும் இது இருக்கும் என்று ஒரு தவறாக சொல்லப்பட்டாரா, இவருடைய வேகமா என்று தெரியவில்லை. அதன் விளைவுகள் எல்லாம் இன்று வந்து எல்லா யூரோப்பிய நாடுகளும் ஆசிய நாடுகளும் இதை வேடிக்கை பார்த்தன. இப்ப வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து அவரை வந்து எப்படி ஒரு பிரதிபலிக்கிறாங்கன்னா, எல்லா இன்டர்நேஷனல் மீடியா வந்து he is a liar, he is an incompetent liar, he doesn't have any clarity, so let us not trust him anymore அப்படின்றதான் வந்து அந்த 13 நாடுகள் எடுத்த முடிவு. அதனால்தான் ஈரானை வந்து இப்பொழுது மற்ற நாடுகள் புரிந்து கொண்டுள்ளன. இப்போ ஜப்பான், பிரான்ஸ் எல்லாமே ஈரானோடு கை கோர்த்துட்டாங்க. முடியுமா? அப்படிதான் ஆயிருக்கு. ஏன்னா இப்ப வந்து நான் போன முறை போட்ட நம்ம பேசிய பதிவில் நான் தான் சொன்னேன், பொருளாதார முக்கியமே இன்றைய நிலைமைக்கு இன்றைய நிலைமைக்கு இப்படிப்பட்ட ஒரு வார தேவையா? அதுவும் வந்து அது கென்ட், நான் சொன்ன அந்த உங்களுக்கு பதிவு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கென்ட் தெளிவாக சொல்லியிருந்தேன், அங்க பிரச்சனையே இல்லை, எதுக்கு நீங்க அங்க போய் கையை வைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 13 நாடுகள் அதனை நம்பியுள்ளன. 13, நியூசிலாந்து போன்ற நாடு, ஆஸ்திரேலியா போன்ற நாடு, ஜப்பான் போன்ற நாடு, இந்த பக்கம் வந்து ஆப்பிரிக்க நாடுகள். இப்ப நான் வரும்போது படிச்சது வந்து மேஜர் ஃபர்டிலைசர் ஷார்டேஜ் இஸ் கோயிங் டு கம் இன் another 2 to 3 weeks இன்க்ளூடிங் இந்தியா. ஓகே, பருவமழையை ஆரம்பிக்க போறது அடுத்த இன்னொரு 2 மாதங்கள்ல. சோ அப்ப உலகத்தில் இவர் வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து இது பின்னாடி ஒளிந்திருக்கும் போது இவர் வந்து செய்யும் ஒரு நடவடிக்கையும் இந்த முறை எனக்கு தெரிஞ்சு யூரோப்பிய நாடுகள் எல்லாமே கூர்ந்து கவனித்து அவசரப்படாமல் இவர்களுக்கு சத்தம் போடாமல் ஈரான் மூலியம் ஒரு அடியை கொடுத்து விட்டார். அது மட்டுமல்ல, மிடில் ஈஸ்டில் உள்ள எல்லா நாடுகளும் இப்பொழுது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேக்டோர், இப்ப நீங்க சொல்றீங்களா அதே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்பது ரொம்ப தெளிவாக வந்து கொண்டிருக்கிற செய்திகள். ஆக்சுவலா போருக்கு பிறகு அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய GCC கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அந்த நாடுகள்ல அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள், அதனுடைய எதிர்காலம் அப்படின்றது என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, ஒரு வலைத்தள செய்தியும் படிச்சேன், இவரும் அக்ஸாச்சி என்பவரும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்று அமெரிக்க வலைத்தளங்களில் ஒரு 30 to 40%, எவ்வளவு உண்மை என்பது தெரியவில்லை, 30 to 40% பீப்புள் ஃபியரிங் அட்டாக், இவரோட ஈரான் தாக்குதலுக்கு பயந்து
ஆல்மோஸ்ட் தளவாடங்களை விற்று ஹோட்டல்களிலும் பள்ளிகளிலும் போய் தங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது செய்தி வந்து கொண்டு அமெரிக்க ராணுவ. சோ அப்ப அமெரிக்கர்களே ட்ரம்பை நம்பவில்லை, அமெரிக்க ராணுவ வீரர்களே நம்பவில்லை என்பது போல் ஒரு செய்தி வந்து கொண்டு. இது நான் சொல்லவில்லை, இது வந்து அங்க இருக்கக்கூடிய ஈரான் இவர் தான் சொல்லியிருக்கார், பிரீமியர் சொல்லியிருக்கார். ஸோ இப்படிப்பட்ட செய்திகளில் ஸோ அப்போ வந்து ட்ரம்ப் வந்து ஒரு நான் எப்படி பார்க்கறேன்னா ஒரு திரைப்படம் வந்தது இல்லையா, பிரகாஷ் ராஜ் நடித்த திரைப்படம் நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு டக்கு ஞாபகம் வரும், வெள்ளி ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், இது நல்ல படம். அது அவர் வந்து இந்த படத்துல இவர் தான் ஹீரோ மாதிரி ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். கடைசியில வந்து இவர் ஒரு கோமாளியாக்க தான் அந்த படத்தை முடிப்பார். ஆக்சுவலா இவரோட நிலைமை அதுதான். இதை விட கொடுமையான விஷயம் என்னவென்றால், இன்னொரு 6 மாதத்தில் அங்கு வந்து அமெரிக்காவில் பை எலெக்ஷன்கள் வரப்போகின்றன. இப்ப ரிப்பப்ளிகன் மத்தியில் பெரும் குழப்பம் நிலவுகின்றது. இப்படிப்பட்ட சூழலில் நாம் எப்படி தேர்தலை சந்திப்பது, அப்போ வந்து எப்படி செனேட்ல வந்து நம்மளோட வாய்ஸ் எப்படி எடுபட போகுது என்ற பல தகவல்கள் வந்து கொண்டன. ஓகே, இப்ப பாம்பாண்டிக்கு அடுத்து இப்ப அடுத்து போடுறவங்க வந்து இவருக்கு அந்த பயம் வேற இருக்கு. நம்ம என்ன செலக்ட் பண்ற ஆள் யாருமே நம்ம நம்பகத்தன்மை உள்ள ஆள் நினைச்சு போடுற யாருமே நமக்கு இதாக மாட்டேன்றாங்களே, ரிலீஸ் பண்ணிடுறாங்க, ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணிடுறாங்களே. பட் நான் சொல்லுவது என்னவென்றால் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த 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 உலகமாகப்பட்டது 2014-13 முதல் எனக்கு தெரிஞ்சு, ஓகே, ஒரு குறிப்பிட்ட யூதர்கள் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் திட்டத்தை ஏன் இவ்வளவு வேகமாக செயல்படுத்துகிறாரு. குறிப்பாக 2023 தேர்தலுக்கு பின் நேத்தன்யாஹூ ஒரு முறை வந்து அல் ஜசீரா கேட்டிருக்க, உங்களுக்கு வந்து இந்த கிரேட்டர் இஸ்ரேல் விஷன் திட்டத்தில் உங்களுக்கு வந்து விருப்பம் உள்ளதுன்னா நிச்சயமாக எனக்கும் வந்து பங்கு உள்ளது, நான் அதனை வந்து அடைந்தே தீர்வேன். அப்ப அந்த இதுல வந்து ஒரு இடத்தோட வெளிப்பாடு தான் வந்து அமெரிக்கன் ஆர்மியில தட் இஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் ரிலீஜியஸ் இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு அங்க ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. அங்க வந்து மிலிட்ரி வச்சிருக்கு, ஆக்சுவலா ஒரு வாட்ச் டாக். அங்க வந்து பல பேர் சொன்னது என்னன்னா வந்து எங்களை வந்து ஒரு மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு மேல் இருக்கும் தலைவர்கள், இது வந்து ஜாதிக்கான போர், இது வந்து ஒரு ஏறத்தாழ வந்து ஒரு இனத்துக்கான போர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அதுக்கு பேர் வந்து அர்கமெடான் ஒரு வேர்டு, ஆர்மெகடான் ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாம் வந்து ஒரு மாடர்ன் சிவிலைசேஷன்ல இது வந்து ஒரு சரியான செயல் அல்லன்றது அமெரிக்க இராணுவத்துக்குள்ளும் ஒரு மறைமுகமான புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது எங்க போய் முடிய போகுதுன்றதா இப்ப கேள்விக்குறி. ஸோ இப்ப கென்ட், பிரென்னன், இப்ப நேத்து வந்தவர் ராபர்ட் 3 பேரும் சேர்ந்தார்கள் என்றால் ட்ரம்ப்புக்கு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய 6 மாதத்தில் ஆரம்பிக்குமோ என்பது என்னோட முடிவான கருத்தாக நான். சரி, இப்போ இறுதியாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து இன்னும் எவ்வளவு நாள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும், அதனுடைய எதிர்காலம் என்ன? ஏன்னா இப்போதே இந்தியாவில் அதனுடைய பிரச்சனைகளை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தொடர்ந்து இப்படியாக இருந்துச்சுன்னா நிலைமை என்னவாகும்? இந்தியா முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன? இந்தியா முன்னாடி இருக்க ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் 1, இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் ஏன் இவ்வளவு தெளிவின்மை? மணிசங்கர் ஐயர் போன்ற பல சிதம்பரம் போன்ற எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான். உங்களுக்கு எளிதாக கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை என்பது போல் நீங்க கிட்டத்தட்ட 40% வந்து இறக்குமதி வந்து நீங்க ரஷ்யாவிலிருந்து வாங்கி கொண்டிருக்கு. இவருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு, ஏன்னா இவர் செய்யும் நடவடிக்கைகள் சரியில்லை என்பது, ஏன்னா அங்க இருக்கிற எல்லா மீடியாக்கள் நம்பகத்தன்மை உள்ளவர் இல்லை என்பது தெரிந்தவுடன் நீங்கள் உடனே வந்து மாறியிருக்க வேண்டும். ஆனால் இந்த 20 நாட்கள் ஏன் அந்த அறிக்கையில் ஒரு தெளிவின்மை? அதுதான் நான் கேட்க வர கேள்வி ஆக்சுவலா. அப்ப ரஷ்யாவோடோ இல்லாட்டி ஈவன் ஈரானோடோ தெளிவாக நம்ம நடந்ததை மறந்து நம்ம வந்து நீங்க சொன்னீங்க பாருங்க, இப்ப பிரான்ஸ் போன்ற நாடுகளே இனிஷியலி வந்து சப்போர்ட்டுக்கு போவோமோ என்று இருந்த நாடுகள் தெளிவாகிவிட்டன. அப்படி என்றால் இந்தியா இன்று இந்த கன்சியூமர் ரீதியாக பார்க்கும்போது ஒரு பெரிய வல்லரசு, ஓகே, ஜிடிபில கன்சியூமர் ரீதியாக பார்க்கும்போது வல்லரசு, இந்த கச்சா எண்ணெய் பொருள் வல்லரசு. இன்று ஈரானோட பேசுவதிலும் தெளிவாக பேசுவதிலும், உங்களுக்கு ரஷ்யாவோட பேசுவதும் இல்ல ஆப்பிரிக்கா நாடுகள் பேசி இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு பதிலாக எதற்கு நீங்கள் வந்து இந்த கச்சா எண்ணெய்க்கு அமெரிக்கா தீர்வு என்ற ஒரு மறைமுகமான செய்தியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறீங்கன்னா, என்னோடது எனக்கு தெரிந்த அந்த நிலைப்பாட்டில் தான் இந்த RSS ஆட்சியும் மோடியும் இருப்பார். அதனால பிரச்சனை வந்து எளிதில் முடியுமா என்று கேட்டால் முடியாது. அதுக்கேற்றாற் போல் எனக்கு தெரிஞ்சு இந்த கிரேட்டர் இஸ்ரேல் பிளான் வந்து இன்னும் அதிகமாவதால் ஹோர்முஸ் பிரச்சனை இன்னும் அதிகமாகத்தான்
எனக்கு நான் அப்படிதான் எதிர்பார்க்குறேன். நான் அப்போ வரும்போது ப்ராபப்ளி இந்த வாட் யூ சே யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்த நேட்டோ நாடுகள்லாம் வந்து அமெரிக்காவை தனிமைப்படுத்தி மேபி அந்த காலகட்டத்தில் இது நான் எதிர்பார்க்கறது இன்னொரு ஒரு 60லேருந்து 90 நாட்களுக்குள் டெஃபினட்டாக யூரோப்பியன் நாடுகள் அழுத்தம் அமெரிக்காவிற்கு கொடுக்கும். அப்பொழுதுதான் நமக்கு தீர்வு வரும். அதுவரை இந்த பிரச்சனை தொடரும். ஏனென்றால் நரேந்திர மோடியின் ஆட்சியில் தெளிவின்மை காரணமாக இந்த பிரச்சனை இப்படிதான் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.